பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல பழனி இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. காந்திமதி இருந்துட்டு, "இங்க பாருடா, என்னவோ கடைசி நிமிஷத்துல போய் சொன்னதுனால தான் கோமதி அந்த மாரிலாம் பேசிடுச்சு. மத்தபடி கோமதிக்கு நீ நல்லா இருக்கணும், நல்லா வளரணும் தான் அவ ஆசைப்படுவா. இங்க பாரு, நாளைக்கு காலையிலேயே இங்க வந்துடு. கோயிலுக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறமா கடை திறப்பு விழாவ வச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, பழனி இருந்துட்டு வீட்ல இருக்கிற கோமதி, பாண்டியன் எல்லார்கிட்டயும் காலையில வர சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, கோமதி இருந்துட்டு, "ஏங்க கடத்தரப்பு விழாவுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே அன்னைக்கு உங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு போகும்போதே அவங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ப இந்த விழாவுக்கும் போனாக்க, இதோ அவங்க கடை வச்சு தந்தது, பா ஏற்கனவே சுகன்யா சொல்லுச்சுல்ல, இத்தன நாள் எடுபிடி வேலை தான் நம்ம கடையில பண்ணாங்க. இப்ப தனியா கடை வச்சு மேல மேல உயர்ந்துட்டு வருவான் அப்படின்ற மாரி நம்மள தான் தப்பா பேசுவாங்க. அதனால நம்ம அது ஃபங்ஷனுக்கு போறதா சரிப்படல. வேணும்னா அதுக்கப்புறமா அங்க போயிட்டு வந்துரலாம். அவங்கலாம் கிளம்புனதுக்கு அப்புறமா அப்படின்ற மாரி பாண்டியன் சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, யாரோ கடைய புதுசா திறக்க போறாங்க. நெறைய கூட்டமும் இருக்காங்க. அத பார்த்த உடனே யாரா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா பழனியோட கடை. மேல காந்திமதி ஸ்டோர்ஸ்னு வேற இருக்கு. அப்படின்னா இது நம்ம பழனியோட கடையா? கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. உண்மைய சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பழனியும் வராங்க. ஆனா பழனிய பேசவே விடுறதில்ல. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.